உறவுகளுக்கு அன்பான வணக்கம். மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய போர்தீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட சங்கர்புரம் கிராமத்திலே 30 ஹவுஸ் திறப்பு விழாவும் அதனோடு இணைந்ததான பொலித்தீன் பாவனையை இல்லாதொழித்தல் தொடர்பான ஒரு வெளிப்பூட்டல் நிகழ்வும் மிகச்சிறப்பான முறையிலே இடம்பெற்றிருந்தது. சங்கர்புரம் மாதர் சங்கத்தினுடைய ஏற்பாட்டிலே ஆக்டட் நிறுவனத்தினுடைய வழிகாட்டலோடு இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. இயற்கை அனர்த்தங்களை முகாமைத்துவம் செய்தல், இயற்கை அனர்த்தங்களிலிருந்து எங்களை பாதுகாத்தல், அதே போல இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படக்கூடிய பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதார மேம்படுத்தல் என்பவற்றை மையமாக கொண்டு ஆக்டட் நிறுவனம் பல பிரதேசங்களிலும் தங்களுடைய செயற்பாடுகளை தன்னார்வமாக செய்து வருகிறார்கள். எனவே இந்த பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பல பகுதிகளிலும் அவர்களுடைய செயற்பாடுகள் நடந்து வரக்கூடிய நேரத்தில் சங்கர்புரம் பகுதியிலே மாதர் சங்கம் மிகச்சிறப்பான முறையில் இந்த ஏற்பாடுகளை செய்திருந்தது. குறிப்பாக 30 ஹவுஸ் என்கின்ற இந்த அமைப்பினை உருவாக்குவதிலே மிக முக்கியமாக இயற்கையான விஷயங்களை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே எதுவுமே உட்காத அல்லது பொலித்தீன் அல்லது பிளாஸ்டிக் போன்றவற்றை பயன்படுத்தாமல் முற்றுமுழுதாக இயற்கையோடு சார்ந்த மர கிடுகு இப்படியான விடயங்களை மட்டுமே பயன்படுத்தி அங்கு முற்றுமுழுதாக இயற்கை நிறைந்ததான ஒரு கூடாரத்தை அவர்கள் அமைத்திருந்தார்கள். இதனுள்ளே மிக முக்கியமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்த வாசகங்களிலே ஒன்று மிக அதிகமாக பலரையும் கவர்ந்திருந்தது. துணிப்பை எளிமையானது, வீசினால் உரமாகும், பொலித்தீன் அழகானது, வீசினால் விஷமாகும் என்கின்ற ஒரு வாசகம் அந்த இடத்தில் பலரையும் கவர்ந்திருந்தது. அதுபோல் அவர்களுடைய காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஒரு விஷயங்களும் பொலித்தீன் பாவனையை முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும், அதனூடாக ஏற்படக்கூடிய தீமையான விஷயங்களிலிருந்து நாங்களும் எங்களுடைய சமூகத்தையும் சந்ததியையும் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற விஷயமும், அதே போல கழிவுப் பொருட்களை நாங்கள் எவ்வாறு தனித்தனியாக பிரித்து உக்கக்கூடிய கழிவுகளை உரமாக பயன்படுத்தலாம், அவற்றை நாங்கள் கூட்டுறவு தயாரிப்பிலை பயன்படுத்தி எங்களுடைய தோட்டத்துக்கு தேவையான சேதன உரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பவற்றையும் அங்கே காட்சிப்படுத்தி இருந்தார்கள். அதே போல பொலித்தீன் பாவனையை முற்றாக இல்லாதொழிப்பதற்கான முயற்சிகளாக இயற்கையான இல்லம், கழிவு முகாமைத்துவம், மழைநீர் சேகரிப்பு அமைப்பு, கூட்டுறவு தயாரிப்பு முறை என்கின்ற விஷயங்களையும் அவர்கள் அந்த இடத்திலே சிறப்பான முறையில் காட்சிப்படுத்தி இருந்தார்கள். கைவினைப் பொருட்களாக நாங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அல்லது முன்னர் காலங்களில் பயன்படுத்தப்பட்ட பனையோலையில் செய்யப்பட்ட கூடைகள், குறிப்பாக பூக்கூடையாக இருக்கலாம், மடைப்பெட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெட்டிகள், எங்களுடைய பொருட்களை வைப்பதற்காக அந்த நேரத்தில் நாங்கள் பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் அங்கு காட்சிப்படுத்தி இருந்தார்கள். எனவே எதிர்காலத்தில் தங்களுடைய முயற்சி தங்களுடைய கிராமத்தை பொலித்தீன் பாவனையற்ற ஒரு கிராமமாக, முன்மாதிரியான ஒரு கிராமமாக மாற்ற வேண்டும் என்பதை என்று சொல்லி அவர்கள் அந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருந்தார்கள். இந்த நிகழ்விலே ஆக்டட் நிறுவனத்துடைய சிரேஷ்ட திட்ட உத்தியோகத்தர் கஜன் அவர்களும், கிராம சேவகர் சத்யநாராயணன், பொது சுகாதார பரிசோதகர் ரிஷிகோவன், குடும்ப நல உத்தியோகத்தர் முதிதாகுமாரி, கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் தரணிதரன், விவசாய தொழில்நுட்ப உத்தியோகத்தர், அதே போல கிராம அபிவிருத்தி சங்கத்தினர், மரணாதார சங்கத்தினர், அதே போல மிக முக்கியமான விளையாட்டுக் கழகங்களினுடைய உறுப்பினர்கள் என்று சொல்லி பலரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக பெண்கள் நினைத்தால் எதுவும் சாத்தியமாகும் என்பதற்கு இது ஒரு அடித்தளமான அல்லது முன்னுதாரணமான செயற்பாடாக இருந்தது. எனவே மிகச்சிறந்த முறையில் அந்த விடயங்களை வடிவமைத்து அங்கு வழங்கப்பட்ட உணவுகள் கூட இயற்கையான முறையில் வடிவமைக்கப்பட்ட பொங்கலாக இருக்கலாம், வடையாக இருக்கலாம், அவற்றை பரிமாறிய அந்த பாத்திரங்களில் வாழை இலை பரப்பப்பட்டிருந்தது. அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக சோடாவோ ஏனைய செயற்கை முறையான குளிர்பானங்களோ வழங்கப்படாமல் இயற்கை முறையிலான எங்களுடைய பசுப்பால் தான் வழங்கப்பட்டிருந்தது. அதுபோல எல்லா விடயங்களிலும் அவர்கள் முழுமையாக இயற்கை சார்ந்த விடயங்களை பயன்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதி கிராம அபிவிருத்தி சங்கத்தினரும் மாதர் அபிவிருத்தி சங்கத்தினரும் இணைந்து ஒரு விடயத்தை அந்த இடத்தில் உறுதி பூண்டு கொண்டிருந்தார்கள். மிக முக்கியமாக எதிர்வரும் 2025ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் எங்களுடைய தனி மனிதர்களாக ஒவ்வொரு வீடுகளிலும் பொலித்தீன் பாவனையற்ற முயற்சியை முன்னெடுக்கப் போகிறோம். திருமண வீடுகளாக இருக்கலாம், ஏனைய விழா நிகழ்வுகளாக இருக்கலாம், அவற்றிலே நாங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொலித்தீன் பிளாஸ்டிக் பாவனையை குறைத்து முற்றுமுழுதாக வாழை இலையில் உணவு பரிமாறுதல் அல்லது ஏனைய விதமான இயற்கை முறையான உணவுகளை அங்கே வழங்குதல், இப்படியான விடயங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் உறுதி பூண்கிறோம் என்கின்ற ஒரு உறுதிமொழியையும் அந்த இடத்திலே வழங்கியிருந்தார்கள். எனவே அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லலாம். முன்னுதாரணமான ஒரு கிராமமாக பொலித்தீன் பாவனையற்றதாக மாற்ற வேண்டும். மிக முக்கியமாக தற்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த பொலித்தீன் பாவனை காரணமாக அதிக
அளவிலான புற்றுநோய் தொடர்பான நோய்கள், இன்னும் பல சுவாச நோய் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் வருகிறது. ஒற்றுமையை பலம் என்பது போல இங்கு சகல அமைப்பினரும் ஒன்று சேர்ந்ததன் விளைவுதான். அதே போல அவர்களுடைய எதிர்பார்ப்பை அந்த கிராம இளைஞர்கள் பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக வடிவமைத்திருந்தார்கள். அதே நேரத்தில் அரச திணைக்கள உத்தியோகத்தர்கள், அரசு சார்பற்ற உத்தியோகத்தர்கள் என்று சொல்லி எல்லோரும் இந்த நிகழ்விலே அழைக்கப்பட்டு அவர்கள் சார்ந்த ஒரு விழிப்பூட்டலாக இது நடத்தப்பட்டது இன்னும் சிறப்பாக பார்க்கப்பட்டது.